வெல்கம் டு சிகே ட்ரெட்ஸ். நான் உங்கள் பிரேம்லதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பிகினர்ஸ்க்கானது. இப்போ செயின் ஸ்டிச் நார்மலாக போடுறப்போ அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்னஸ் வர்றதுக்கு ஒரு சில ஷேப்ஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப் மூலயமா இன்னும் கொஞ்சம் அந்த கரெக்டாக அந்த வளைவு, இந்த எட்ஜஸ் ஷார்ப்னஸ் இந்த மாதிரிலாம் வர்றது எப்படின்றத நம்ம ஸ்டிச்சஸ்லேயும் பார்க்கலாம். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் எப்படி எடுக்கிறதுன்றதும் பார்க்கலாம். இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நான் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்களுக்காக இந்த சின்ன டிப்ஸு தான். இதில் வந்து எட்ஜஸ் வந்து என்ன மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து ரவுண்ட்னா நம்ம ரவுண்டு மட்டும்தான் போட்டு பழகியிருப்போம், இல்லை ஸ்பைரல் மாதிரி போட்டு பழகியிருப்போம். இப்போ அதே மாதிரி தான் ஸ்கொயரு, சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இதெல்லாம் நம்ம எட்ஜஸ் ஷார்ப்னஸ் வரதுக்கோசம் போட்டு பழகியிருப்போம். இப்போ கண்டினியூஸ் ஸ்டிச்சஸாக நம்ம போடுறது எப்படின்றத இது மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஹாய், நான் உங்கள் பிரேம்லதா ஆனந்த் ஃப்ரம் சிகே ட்ரெட்ஸ். இந்த ஷார்ட்ஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கானது. அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து செயின் ஸ்டிச் போட ரொம்ப திணறாங்க. அப்போ வந்து அந்த ஷேப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. அதனால் இந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். அப்போ வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச்சும் பர்ஃபெக்டாக வரும், அந்த எட்ஜஸும் பர்ஃபெக்டாக வரும், இந்த வளைவுகளில் போடுறதும் பர்ஃபெக்டாக வரும். அடுத்து வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸும் இன்க்ரீஸ் ஆகுன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ண சொல்லுவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் போட்டு பழகினா தான் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். மாதிரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து ரவுண்ட் வந்து கண்டினியூஸாக வந்தால் இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து இந்த ஆஃப்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து அந்த வளைவு இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு செயின் ஸ்டிச்சும் நீட்னஸாக வரும். அந்த எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் ஈஸியாக போட்டுக்கலாம். அது மாதிரி ஸ்பீடும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் போட்டு பழகணும்னு சொல்கிறது. ஓகேவா? ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ்க்கு வந்து இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிகினர்ஸாக இருக்கப்போ நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எந்த ஒரு ஸ்டிச்சுக்காக இருந்தாலுமே நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு பழகணும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போடுறேன். உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி போட்டு வந்துட்டு இந்த ரவுண்டை அப்படியே இந்த சைடு வரையில் ரிட்டன் அப்படியே ரவுண்டை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? கண்டினியூஸ் ஸ்டிச்சஸாக நம்ம போட்டு பழகிக்கணும், என் நாட் போடாமல். இப்போ வந்து ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ஒரு நேரம் யோசிக்க தோணாது. ரவுண்டு கொடுத்துருந்தா அந்த ரவுண்டு வந்து ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ண தோணும். அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ ரொம்ப நாளாகவே போடணும்னு நினச்சிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ண சொல்கிறீங்களே, அது எந்த மாதிரி எடுக்கிறது, எந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் எப்படி எடுக்கிறோன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டாக.
உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ், உங்களுக்கு எந்த ஷேப்ஸு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த ஷேப்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு செயினுக்குள்ளே செயினை விடாதீங்க, ஏன்னா இந்த மாதிரி சிக் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த வளைவு வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டாச்சு. இந்த இடத்துல வரையில் ஒரு எண் நாட் கொடுத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பைரலாக தான் பார்த்துருப்போம். இப்போது உள்ளேருந்து அப்படியே சுருள் மாதிரி இப்படி வரும். இந்த மாதிரி தான் நம்ம ஷேப் ட்ரை பண்ணியிருப்போம், ரவுண்ட் ஷேப்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அடுத்து ட்ரையாங்கிள் அதெல்லாம் ட்ரை பண்ணது போக இந்த மாதிரி ஸ்டிச்சஸும் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சுருளும் ஸ்கொயர் டைப்லேயே வரும் பார்த்திங்களா? இந்த மாதிரி ஸ்பைரல் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணது போக மீதும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதோ அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எடுத்து போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது தான், எந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக எந்தெந்த ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தெரியுதோ அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு பழகுங்கன்பேன். இல்லாட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எடுத்து பழகுங்கன்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஷேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலுமே நான் இந்த எட்ஜஸ் ஷார்ப்னஸ்க்கோசம் இந்த ஷேப்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக இந்த எட்ஜஸ் ஷார்ப்னஸ் வரப்போ செயின், குட்டி செயின் போடல, இப்படி ஆப்போசிட்டில் தான் நம்ம போடுவோம். ஓகேவா? ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேல் பக்கமாக பார்க்கையில் கீழ்ப்பக்கம் ஆப்போசிட்டாக நம்ம போட்டுட்டு அப்படியே மேல் பக்கமாக போவோம். அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சைடு வரையில் இந்த சைடு ஆப்போசிட்டில் நம்ம குத்தி எடுக்கிறோம். குத்தி எடுத்ததுக்கப்புறம் செயின் போடுறோம். கண்டினியூஸாக செயின் போட்டுட்டு மேல் இப்போ கீழ் பக்கமாக போகிறதுனால மேல் பக்கமாக பார்த்த மாதிரி ஒரு குட்டி செயின் போட்டு இப்படி கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து செயின் ஸ்டிச்சு, சில்க் த்ரெட் எதனால் கட் ஆகுதுன்ற ரீசன்ஸ்லாம் பார்த்துருப்போம். செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்த்துருப்போம். இந்த வாட்டி நம்ம கண்டினியூஸ் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது தான் பார்க்குறோம். ஓகேவா? இந்த சேஃப் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சேஃப் தான். இந்த மாதிரி சேஃப்லேயும் நம்ம வந்து இந்த எட்ஜஸ்க்காக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க ஒர்க் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, ட்ரேஸ் பண்ணுவாங்க, அந்த ஒர்க் ஷீட்டில் தான் இருக்கும். பின்ட்ரெஸ்ட் ஷாப்பில் நான் அதை டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதுலேருந்து ஏதாவது இமேஜ் செலக்ட் பண்ணி அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்ல போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன் எடுத்து நீங்கள் ஸ்டிச்சஸ் பழகுனா தான் உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்னஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்ல வந்து சின்ன செயின் போடுறது, மேலே வந்து இந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல குட்டி செயின் போடணும். ஓகேவா? இப்போ கீழே இறக்கமாக வரையில் கரெக்டாக வருதுங்களா? இந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பெரிய செயின் அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே போனீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்னஸாக தெரியாது. அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக குட்டி செயின் ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும், ஷார்ப்னஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குட்டி செயின், பெரிய செயினாக கண்டினியூஸாக போட்டு வந்துட்டு, பெரிய செயினாக ஓரளவுக்கு மீடியமாக போட்டு வந்துட்டு இந்த இடத்துல குட்டி லாக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்னஸ் இருக்கும். முதல்ல எதாக இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ட்ரேஸ் பண்ணாமல் போடாதீங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் இல்லாத ஷேப்ஸே கிடையாது. பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து ஒர்க் ஷீட்டுன்னு போட்டிங்கனாலே வரும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுன்னு போட்டிங்கனாலும் வரும். எட்ஜஸ் ஷார்ப்னஸ்ன்னு போட்டு ஒர்க் ஷீட்னு கேட்டிங்கனாலும் அதில் வரும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்து நம்ம வந்து கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ்ஸு போட்டு பழகிக்கலாம். இது எல்லாமே ப்ராக்டிஸ்க்காக தான் சொல்கிறது. ஓகேவா? முழுக்க இது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாகும். ஸ்டிச்சஸும் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் மெயினாக. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு இந்த மாதிரி வளைவாகவும் எடுத்திருக்கேன். இந்த இடம் வந்து ஷார்ப்னஸாகவும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வளைவில் கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து உட்காரணும். இந்த பெண்ட் ஆகிற இடத்துல செயின் வந்து கரெக்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்தா தான் அங்கே கரெக்டாக உட்காரும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. அப்படியே ரிட்டன் அதே இதில் ஸ்டிச்சஸ் செயின் மேலேயே மறுபடியும் செயின் போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி பழகிக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி வர இடங்களில் கொஞ்சம் சிலுமுன மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி அந்த வளைவு இதெல்லாம் கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி போட்டோன்னா ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக உட்கார்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக
தொடர்ந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் போட வராததாக எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்ப ஈஸியாக தெரியும். ஓகேவா? எல்லா ஸ்டிச்சஸுமே செயினை பேஸ் பண்ணி தான் வரும். இது ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸானது செயின் ஸ்டிச்சு, அடுத்து என் நாட்டு. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டிச்சஸ் வரும். ஓகேவா? நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சும் என் நாட்டும் பர்ஃபெக்டாக போட கற்றுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இப்படி வளைவாக போட்டுட்டு வரும். ஓகேவா? எட்ஜஸும் பார்த்துருக்கோம். இந்த ஒரு வீடியோவில் எட்ஜஸும் எப்படி போடுறதுன்றதை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வளைவுலையும் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்றதை பார்த்துருக்கோம். ஓகேவா? எப்போவுமே ஸ்டிச்சஸ் போடையில் கிளாத் நல்லா டைட்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று ஸ்டிச்சஸ் போடையில் கிளாத் சுருக்கம் வரக்கூடாது. இன்னொன்று த்ரெட்டு வந்து கரெக்டாக இருக்குதா, நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா த்ரெட்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாலும் நீடில் கட் ஆகும். அதே மாதிரி த்ரெட்டு வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளில் கரெக்டாக இது பண்ணுங்கள். ஏன்னா சாய்வாக வச்சாலும் இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகும். அதனால நீடில் வந்து நல்லா ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் அது மாதிரி ஸ்ட்ரைட் ஆங்கிளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டிச்சஸ் போடையில் நீங்கள் சாய்வாக வச்சு போட்டிங்கன்னா அது வந்து த்ரெட்டு கட் ஆகும். துணி வந்து லூஸாக இருந்தாலுமே த்ரெட்டு நீடில் வந்து சிக்கும் உள்ள, அதனால கூட த்ரெட்டு கட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு இந்த மாதிரியான ஷேப்ஸ் எல்லாம் போடுறதுன்றதை பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம கிளாஸில் வந்து வாரமான 3 நாள் லைவ் கிளாஸ் எடுக்க இருக்கேன். நேற்று வந்து லைவ் கிளாஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு நாள்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, அதனால் சரியாக நான் போடலை. வீடியோவும் கிளியராக இல்லை. இனிமேல் லைவ் கிளாஸ் வாரம் 3 நாள் வரும். திங்கள், அப்புறம் புதன்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள் நைட்டு 9:30க்கு லைவில் கிளாஸ் நடக்கும். கிளாஸ் பற்றின எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு லைவ் கிளாஸில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது முடிஞ்சிச்சு. என் நாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா?